வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய பலன்களை ஃபுல்லா பார்ப்போம். இதுல இந்த வீடியோ முழுமையா பாருங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் உள்ள சூட்சும விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ள ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருக்கோம். அப்போ முழு வீடியோ பார்த்தா தான் உங்களுடைய ராசிக்கு உண்டான இறை வழிபாடு எது, உங்களுக்கு உண்டான தெய்வங்கள் எது, நீங்க எப்படி வழிபாடு பண்ணால் உங்களுக்கு எதெல்லாம் மேன்மை கொடுக்கும் என்பதெல்லாம் இடையிடையில வந்துகிட்டே இருக்கும். அதனால முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு கரெக்டா இருந்தா நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். துலாம் ராசி நேயர்களே மற்றும் லக்ன அன்பர்களே, உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் நேராக சமசப்தமமாக செவ்வாய் பகவான் பார்க்கிறாரு. 11ஆம் பார்வையாக கேது பகவான் பார்க்கிறார். உங்க ராசியை பார்த்தவர்கள் இந்த 2 கிரகங்கள் கேதுவும் பிளஸ் செவ்வாய், இந்த 2 கதிர்வீச்சு உங்க ராசி மேல விழும்போது உங்களுக்கு அந்த ராசியினால உங்களுடைய ராசியில உங்களுடைய பொதுவா உங்களுக்கு செவ்வாய் யோகமாக இருந்தாலும் கேது யோகமாக இருந்தாலும் உங்களுக்கு அபிர்விதமா இதன் மூலியமாக நல்ல பலன்களை நடக்கும். அதே கேதுவோ இல்லை செவ்வாயோ உங்களுக்கு அவயோகமாக இருந்தால் அதனால சில நெகட்டிவ்கள் வரும். அது என்னன்னு சொல்ற வச்சு கேட்டுக்குங்க. இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதங்கள்ல அருமையான இடங்கள்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அப்போ இடங்கள் வாங்கணும்னு ஒரு செய்தி வந்ததுன்னா கண்டிப்பா நிச்சயமா வாங்குங்க. உங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல்லாக தான் கொடுக்கும். அதே போல வெளிநாடு வெளியூர் பயணங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் கொடுக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதியே சுக்கிர பகவான். சுக்கிரன் நல்லா ராசி யோகமா இருக்கிறதுனால உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு 10ஆம் இடத்துலயே வருவதனாலையும் சுக்கிர பகவானுடைய இந்த மாதங்கள் டிரான்ஸ்பர்வேஷன் ஆகும். அதனால உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும். அப்போ ஆடை ஆபரணங்கள் பொன் நகைகள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் பெண்களுக்கு ஏற்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அருமையான கல்லூரிகள் கிடைக்கும். புதிய பட்டப்படிப்புகளில் உள்ள ஜாயின் பண்ணுவீங்க. உங்களுக்கு தேவையான கோர்ஸ் நீங்க எடுப்பீங்க. அதே மாதிரி 10th 12thலாம் நல்ல அவங்களுடைய கோர்ஸ் செலக்ட் பண்ணி ஒரு குழப்பம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் மாணவர்களுக்கு அமையும். துலா ராசி மாணவர்களுக்கு வயோதிகர்கள் தனக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் எடுத்து அதன் மூலியமாக அவங்க வாழ்க்கையில அந்த உடல் நல ஆரோக்கியத்துக்கு மேம்படக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். செவ்வாய் பகவான் கேது பகவான் பார்ப்பதனால் செவ்வாயும் கேதுவும் பார்ப்பதனால் முருகர் வழிபாடு மற்றும் விநாயகர் வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப நல்லது. இப்போ உங்கள் ராசிக்கு சொன்ன இல்லையா, இது மாதிரி 12 ராசிகளுக்கும் சொன்ன பொதுவான பலன்கள் இது. பொதுவான பலன்கள் சொல்லி நிறைய பேருக்கு இது ஒரு 80% சக்சஸ் ஆகுது. சில பேருக்கு இந்த ப்ரெடிக்ஷன் சூட் ஆகாம இருக்குங்க ஏன்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட் உங்களுடைய சுய ஜாதகத்தை நம்ம ஒரு தடவை பார்க்கணும். பார்க்கும் பொழுது அதுல உங்களுக்கு யோகமான கிரகங்கள் எது அவயோகமான கிரகங்கள் எதுன்னு பார்த்துக்கணும். அந்த தசாபுத்தி அவயோக தசாபுத்தி நடக்குதா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும், இல்லை டீக்ரேட் ஆகக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும். அது முதல்ல நம்ம கிளியரன்ஸ் ஆகிடணும். நீங்களாம் என்னுடைய கஸ்டமர், என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஃபாலோவர்ஸ். அதனால உங்களுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுடைய பர்த் சார்ட்டை பார்த்து யோகாதிபதி யாரு, அதுல கர்ணாதிபதி யாரு, உங்களுக்கு அவயோகாதிபதி யாரு, உங்களுக்கு முடக்காதிபதி யாரு, அதாவது 2 கிரகங்கள் நன்மையை செய்யும், 2 கிரகங்கள் தீமையை செய்யும். அது தீமை செய்யக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்குதா இல்லைன்னு முதல்ல பார்க்கணும். அதுக்கு முதல்ல நீங்க உங்களுக்கு யோகம்னா என்ன, யோகமான கிரகங்கள் எது, அவயோகமான கிரகங்கள் எதுன்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எனக்கு கமெண்ட் கொடுங்க. அந்த கமெண்ட்லேயே நீங்க கேளுங்க, எனக்கு யோகாதிபதி யாருன்னு கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நான் அது ஃப்ரீயா உங்களுக்கு சொல்லித்தரேன். இது மட்டும் இல்லாம உங்களுடைய சொந்தக்காரங்கள், உறவினர்கள், யாராவது நண்பர்கள் இது நடக்கக்கூடாது, சப்போஸ் நடந்து இருந்தால், அதாவது மருத்துவமனையில் உடல் உபாதைகள் சார்ந்து சேர்ந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த டைம்ல அவங்க ஜாதகத்தை போக மாட்டாங்க. அவங்க பாட்டு அவங்க க்யூர் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்போ நம்ம போய் பார்க்குற நேரத்தில் அவங்களுடைய டேட்டா பர்த் டைம் மட்டும் கேட்டு வாங்கி எனக்கு கமெண்ட் கொடுங்க. அந்த கமெண்ட்ல நான் அவங்களுக்கு ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். இது அந்த உடல் உபாதைப்பட்டவர்களுக்கு மட்டும் ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் கொடுக்க சொல்லி குருநாதருடைய உத்தரவு. அதை நான் உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். இதை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கணும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன், திருவள்ளூர்ல இருந்து. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.